கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வாசிக்கிறேன். இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாய் எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். எஸ்தர் 1:6. நான் சொல்லுகிற வேத பகுதியை கவனமாய் கவனிக்கணும். செய்தியை கவனமாக கவனிச்சோமா உங்களுக்கு புரியும். எஸ்தர் 1:6. அங்கே வெண்கல தூண்களின் மேலுள்ள வெள்ளி வளையங்களில் மெல்லிய நூலும் சிவப்பு நூலுமான கயிறுகளால் வெள்ளையும் பச்சையும் இள நீளமுமாகிய தொங்கு திரைகள் விதானித்திருந்தது. சிவப்பும் நீளமும் வெள்ளையும் கருப்புமான கற்கள் பதித்திருந்த தலவரிசையின் மேல் பொற்சரிகையும் வெள்ளிச்சரிகையுமான மெத்தைகள் வைக்கப்பட்டிருந்தது. இந்த எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு ஒரு நூதனமான வித்தியாசமான ஒரு புதுமையான கல்லை பார்க்கிறோம். அந்த கல்லுக்கு பெயர் கருப்பு கல் என்று வேதம் சொல்லுது. கருப்பு கற்கள் என்று, கருப்புமான கற்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. பொதுவாகவே கருப்பை குறித்து அதிகமாய் பேசுவது கிடையாது. ஆனா எல்லா கிறிஸ்தவ மக்களுக்கும் வேதாகமத்திலே தெரிந்த ஒரே ஒரு கருப்பு என்னன்னா, சூனேமித்தியாளுடைய கருப்பு, உன்னத பாட்டில் சொல்லப்பட்ட கருப்பு. நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் என்று சொல்லி தன் பெருமையை தற்பெருமையாக மாற்றுவதற்காக இந்த கருப்பை பயன்படுத்துவாங்க. ஆனா இங்க கல்லுலயே ஒரு கல்லு கருப்பு கல்லா இருந்திருக்கிறது. அதுவும் இது கருப்பு கல்லா இருந்தாலும் இது எங்க இருந்திருக்கு பாருங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அகாசுவேரு ராஜாவுடைய அரண்மனைக்கு உள்ள இருந்திருக்கு. அதுவும் அகாசுவேரு ராஜாவுடைய அரண்மனையின் அவருடைய பள்ளி அறை அப்படின்னு சொல்லக்கூடிய பெட்ரூம்ல, அவருடைய பெட்ரூம்ல இருந்திருக்கு. அதுவும் அகாசு ராஜாவுடைய கட்டிலுக்கு இந்த கருப்பு கல் வச்சுதான் அலங்கரிச்சிருக்காங்க. அது மாத்திரமல்ல, இந்த கருப்பு கல் எங்க இருந்திருக்கு அப்படின்னாக்கா, அந்த சோத்திரம் அரண்மனையில பிரபுக்களும் மந்திரிகளும் வந்து போகிற இடத்துல அந்த கருப்பு கல் இருந்திருக்கிறது. மூன்றாவதாக இந்த கருப்பு கல் எங்கே இருந்தது அப்படின்னா, அலங்காரங்களுக்கு நடுவே இருந்திருக்குது. என்னென்ன அலங்காரம்? வெள்ளியின் அலங்காரம் இருக்கிறது, சிவப்பு அலங்காரம் இருக்கிறது, வெள்ளை அலங்காரம் இருக்கிறது, பச்சை அலங்காரம் இருக்கிறது, இள நீல அலங்காரம் இருக்கிறது, சிவப்பு அலங்காரம் இருந்திருக்கிறது, நீலமாக சூத்திரம் அலங்காரம் இருந்திருக்கிறது, பொற்சரிகை சூத்திரம் அலங்காரம் இருந்திருக்கிறது. இத்தனை அலங்காரங்களுக்கு நடுவுல இந்த கருப்பு கல்லு இருந்தது. பொதுவாகவே கருப்பு என்றால் எல்லாரும் விரும்பக்கூடிய நிறம் கிடையாது. ஆனால் உண்மையிலும் ஒரு உண்மை என்னன்னா, சூத்திர வான வில்லின் நிறம் 7. அது அத்தனையுமே பழுப்பு நிறத்திலும் சூத்திர மின்னும் நிறத்திலும் இருக்கும். பொதுவாக நிறத்தின் எண்ணங்கள் எண்கள் 24 என்று சொல்லுவாங்க. 24 நிறங்கள் என்று சொல்லுவாங்க. அந்த 24ல இந்த கருப்பு இல்லை அப்படின்னாக்கா மற்ற எந்த நிறமும் அங்கு எடுபடாது என்பதை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன். நம்முடைய வேதாகமத்துக்கு பேர் பரிசுத்த வேதாகமம். பேரே பரிசுத்த வேதாகமம். அது மாத்திரமல்ல, இயேசுவின் வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்தது. வெண்மையை குறித்த பைபிள் அதிகமா சொல்லுது. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பைபிளுடைய ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரைக்கும் எல்லா எழுத்தும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கருப்புள்ளதான் இருக்கு. வேதம் பரிசுத்த வேதம், தேவன் பரிசுத்த, எல்லாம் வெண்மயத்தை குறித்து உயர்த்தப்படணும்.
ஆனால் வேதம் எழுதி கொடுக்கப்பட்ட அச்சிடப்பட்டதோ இங்கு கருப்பு நிறத்துல தான். நீங்க கொரியன் பைபிள் வாங்குங்க, அமெரிக்கன் பைபிள் வாங்குங்க, சோத்ரம் கன்கார்டன்ஸ் பைபிள் வாங்குங்க, இன்னும் ரிவைவல் பைபிள் வாங்குங்க, ஆம்பிளிஃபைட் பைபிள் வாங்குங்க, எத்தனையோ எந்த பைபிள் வாங்கினாலும் சரி, உள்ள அந்த எழுத்து என்பது கருப்பு தான். அதை தவிர்த்து வேதத்தை பார்க்க முடியாது. அப்போ வேதத்திலே கருப்பு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு அரண்மனையை அலங்கரிக்கிறது இந்த கருப்பு. ராஜாவுடைய பள்ளி அறையை அலங்கரிக்கிறது கருப்பு. அந்த அகாஸ்வேரு ராஜாவுடைய மெத்தை அலங்கரிக்கிறது கருப்பு. அப்ப அந்த கருப்பு எவ்வளவு முக்கியத்துவம் உள்ளது, எவ்வளவு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு என்பதை பாருங்க. சரி, அப்படியானால் இந்த கருப்பு கல்லை குறித்து நான் உங்களுக்கு போதிக்க வேண்டுமானால் 11 தலைப்புகள் உண்டு இந்த கருப்பை குறித்து. கருப்பு என்றால் ஒன்று பதிந்திருந்தது, இரண்டாவது அது தலைவரிசையை குறிக்கிறது, மூன்றாவது பொற்சரிகையை குறிக்கிறது, நான்காவது வெள்ளிச்சரிகையை குறிக்கிறது, ஐந்தாவது மெத்தையை குறிக்கிறது, ஆறாவதாக அது பிரித்து விடுகிறதை குறிக்கிறது, ஏழாவதாக பதிந்திருக்கிறதை குறிக்கிறது, எட்டாவது கண்ணீரின் அனுபவத்தை குறிக்கிறது, ஒன்பதாவது பூட்டப்பட்டிருக்கிற அனுபவத்தை குறிக்கிறது, பத்தாவது உடைக்கப்பட்ட அனுபவத்தை குறிக்கிறது, 11வது கருத்து போன அனுபவத்தை குறிக்கிறது. இந்த கருப்பை குறித்து 11 தலையங்கங்கள் உண்டு, 11 செய்திகள் வேதத்தில் உண்டு. ஆனா என்ன ஆச்சரியம்னா, இந்த கருப்பு கல்ல குறித்து பைபிள்ல ஒரே ஒரு இடத்துலதான் இருக்கு. அதுவும் அந்த எஸ்தர் 1ஆம் அதிகாரம், ஓ கர்த்தர் நல்லவர் 6ஆம் வசனத்துல, எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரே ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற கருப்பு கல்ல குறித்து இப்படி இவ்வளவு 11 செய்திகளை கர்த்தர் வச்சிருக்கிறார்னா, அந்த கருப்புக்குள்ள எவ்வளவு ரகசியத்தை வச்சிருப்பார். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, தேவன் பூமியிலே வெளிச்சத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருந்ததே இருள் என்கிற கருப்பு தான். கருப்புல இருந்துதான் வெள்ளை வந்ததை தவிர வெள்ளையிலிருந்து கருப்பு வரல. ஆதியிலே பூமியிலே இருள் இருந்தது, கருப்பு தான் இருந்தது. அதை வச்சுதான் ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார், சூரியனை உண்டாக்கினார், சந்திரனை உண்டாக்கினார், நட்சத்திரங்கள் உண்டாக்கினார், மிருகங்களை உண்டாக்கினார், மனுஷனை உருவாக்கினார், கடலை உண்டாக்கினார், எல்லாத்தையும் உண்டாக்கினார். அப்போ எல்லா சிருஷ்டிப்புக்கும் அஸ்திபாரமே இந்த கருப்பு தான். இப்போ நான் கருப்பு என்பதுல வெள்ளை கருப்பு என்கிற கல்லை குறித்து ஒரு இடத்துல தான் சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். ஆனா கருப்புல பலவிதமான கருப்பு இருக்குது. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, கருப்புள்ள செம்மறி ஆட்டை பார்க்கலாம். எஸ்தர் 1:6 கருப்பு நிறத்துல கற்களை பார்க்கலாம். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கண்ணின் விழி கருப்பு என்று வேதம் சொல்லுகிறது. சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, குதிரையில கருப்பு குதிரை இருந்தது என்று பைபிள் சொல்லுகிறது. அதே சகரியா 6:6 அந்த கருப்பு குதிரைகள் ஒரு கருப்பு குதிரை இல்ல, சோத்திரம், நிறைய கருப்பு குதிரைகள் என்று பைபிள் சொல்லுது. அப்புறம் கர்த்தர் நல்லவர் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கருப்பு நிற கம்பளியை பார்க்கிறோம். அப்போ கருப்புள்ள கம்பளி இருக்குது, கருப்புள்ள குதிரை இருக்குது, சொத்துல கருப்புள்ள கருவிழி இருக்குது. கர்த்தர் நல்லவன், கருப்புள்ள நல்ல சொத்துல கருப்பு நிற கல் இருக்குது. தேவனுக்கு மகிமையுள்ளதாக கருப்பு நிறத்துல செம்மறியாடு இருக்கு. இப்ப இதெல்லாம் கருப்புல இருந்தாலும் நாம் வேத பாடத்தின்படி இன்றைக்கு பார்க்க போவது அந்த கருப்பு கல்லை குறித்து.
நான் சொன்ன இந்த கருப்பு கல்லை குறித்து 11 தலையங்கங்கள் உண்டு, செய்து உண்டு. அந்த 11ஐயும் பேசுவதற்கு நேரம் இல்லாதபடினால் இந்த கருப்பு என்கிற கருப்பை குறித்த ஒரு 6 காரியத்தை மாத்திரம் சீக்கிரமாகவும் சுருக்கமாகவும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்ப இந்த கருப்புடைய முதல் தன்மை என்ன? கருப்பு என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஆதியாகமம் 30:32 வாசிக்கிறேன். நான் இன்றைக்கு போய் உங்களுடைய மந்தைகள் எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறி ஆடுகளை பிரித்து விடுகிறேன். இந்த கருப்பு என்பது முதலாவதாக எதை குறிக்கிறது? பிரிக்கப்பட்ட அனுபவத்தை குறிக்கிறது, பிரித்து விடுகிற அனுபவத்தை குறிக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த பிரித்து விடுகிற அனுபவம் என்றால், பிரித்து விடுதல் என்றால் என்ன? இந்த பிரித்து விடுதல் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலர் 13:2. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார். நல்லா கவனிக்கணும். அந்த ஆதியாகமம் 30:32 யாக்கோபு லாபானுக்கு முன்பாக சொல்றான், நான் ஆட்டை பிரித்து விடுகிறேன். அப்ப அன்னைக்கு ஆட்டை பிரிச்ச அனுபவம் எதுல இருந்து வருதுன்னாக்கா, இந்த அப்போஸ்தலர் 13:2 படி பரிசுத்த ஆவியானவர் யாக்கோபினிடத்தில் திருவுள்ளம் பற்றி, நீ கருப்பும் புள்ளியுமான ஆடுகளை ஈன பண்ணி அவைகளை பிரித்து வைத்துக் கொள் என்று கர்த்தர் ஆலோசனை கொடுத்திருக்கிறார். இப்போ கருப்பு என்றால் பிரித்து விடுகிறான். பிரித்து விடுதல் என்று சொன்னா மாமியாரையும் மருமகளையும் பிரித்து விடுவது, புருஷனையும் பொண்டாட்டியையும் பிரித்து விடுவது அல்ல. என்னைக்குமே நெகட்டிவாவோ என்னைக்குமே அகைன்ஸ்டா மாத்திரம் யோசிக்க கூடாது, பார்க்க கூடாது. அதுல எது பாசிட்டிவா இருக்குது, எது பிளஸ்ஸா இருக்குது, எது பிளஸ்ஸிங்கா இருக்குது, அதை பார்க்கணும். இங்கு பிரிக்கிற வேலையை ஆவியானவரே செய்கிறார். எதற்கு பிரிக்கணும் தெரியுமா? கர்த்தருடைய ஊழியத்துக்காக. அல்லேலூயா. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள். முன்னொரு காலத்துல வீட்டில் இருக்கிற தாய் தகப்பன்மாருக்கு தவறாத ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. என்னன்னா, என் பையனை எப்படியாவது நான் வளர்த்து அவனை ஊழியத்துக்கு தான் அனுப்பணும், என் பொண்ணை கர்த்தருடைய ஊழியத்துக்கு தான் நான் கொடுப்பேன். அப்படிலாம் இருந்த காலம் உண்டு. அதுக்காகவே போதிப்பார்கள், சொல்லுவார்கள், பேசுவார்கள், கற்றுக் கொடுப்பார்கள், கடிந்து கொள்ளுவார்கள். அந்த பிள்ளைகளை ஊழியத்தின் சிந்தனையிலே கொண்டு வந்து ஒரு கட்டம் வரும்போது அவர்கள் தங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்கே கொடுத்தார்கள், பிரித்து அனுப்பினாங்க. ஆனா இன்றைக்கு அப்படி இல்லையே. ஊழியத்துக்கு பிரித்து அனுப்புகிற அனுபவம் இல்லையே. நல்ல கவர்மெண்ட் வேலை தான் வேணும், அங்கதான் வேலை செய்யணும், வெளிநாட்டுக்கு போகணும், இப்படி சம்பாதிக்கணும்னு சொல்றோம். ஆனா அந்த கருப்பு கல் என்பது முதலாவது பிரித்து விடுகிற அனுபவத்தை குறிக்கிறது. அது எதை பிரிக்குது? கருப்பு கல்லே, கருப்பு கல்லே, நீ லாபான் வீட்டை விட்டு வெளியே வா. கருப்பு கல்லே, லாபான் வீட்டுல இருந்தீன்னா 10 முறைவும் சம்பளத்தை மாத்துவான். லாபான் வீட்டுல இருந்தாக்கா ராகேலுக்கு பதில் லேயால கொடுப்பான். நீ லாபான் வீட்டுல இருந்தாக்கா உன்னை பகலில் வெயிலிலும் இரவிலே பனியிலும் நனைய வைப்பான். நீ லாபான் வீட்டுல இருந்தாக்கா துரத்தி வந்து நீ திருடன் சொல்லுவான். அதனால கருப்பு கல்லே, கருப்பு கல்லே, நீ அங்க இருக்காதே, அங்கிருந்து பிரிந்து வெளியே வா. யாக்கோபு ஆடுகளை பிரிக்கும் போது கருப்பு புள்ளியுள்ள ஆட்டை தான் பிரிச்சான்.
எவ்வளவு ஞானம் பாருங்க. அது தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படுவது, அது கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணப்படுவது, ஆண்டவருக்காய் ஒப்பு கொடுப்பது, இது தேவனுக்கு உரியது என்று சொல்லுவது. எனக்கன்பானவர்களே, உங்க வீட்டில தேவனுடைய ஊழியத்துக்காக பிரித்து எடுத்து அனுப்புகிற அனுபவம் இருக்குதா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார குடும்பம், ஒரு ஊழியக்கார, அவரோட மனைவியும் முழு நேர ஊழியக்கார ஸ்திரீ. அவங்களுடைய சகோதரர், அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாமே ஊழியத்தில் சம்பந்தப்பட்டவங்க. அவங்க சகோதரர்கள் சகோதரி எல்லாமே ஊழியம் செய்யறாங்க. ஆனா இந்த ஊழியக்காரருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த ஊழியக்கார சகோதரி கல்யாணம் ஆச்சு, சில 1-2 மாசங்கள் ஆச்சு. இப்ப அவருக்கு வெளி ஊழியங்கள் வருது. அந்த சகோதரிக்கு என்ன பழக்கம்னா, வீட்டுல இருக்க ரொம்ப அன்பா இருக்கும், ரொம்ப அன்பா, ரொம்ப நேசமா, ரொம்ப பாசமா எல்லாம் செய்யும். இவர் ஊழியத்துக்கு கிளம்பிட்டாருனாக்கா, ஐயோ தலைமுடியை விரிச்சு போட்டுக்கிட்டு ஆட்டமா ஆடும். கொஞ்ச நேரத்துல பார்த்தாக்கா இவர் அன்பாததை பேசி ஏதாவது சொல்லிட்டு போயிட்டு வந்து கிளம்புனாக்கா அந்த சகோதரிக்கு பிசாசு வந்து இறங்கிடும். இது நான் உதாரணத்துக்கு சொல்ல நடந்ததை சொல்றேன். உண்மையாகவே அசுத்தாவி வந்து இறங்கிட்டாக்கா அப்படி கத்துறது, நாக்க நீட்டுறது, பல்ல கடிக்கிறது, தலைமுடி பிடிச்சு இழுத்து போட்டுக்கிறது, அவரை கீழே படுத்து உருள்றது. எதுக்குன்னா அவர் எப்படியாவது ஊழியத்துக்கு போகாம நிப்பாட்டும். கடைசி ஒரு கட்டம் வந்தது. அவர் சொல்லி சொல்லி பார்த்தார், கேட்கல. கடைசியா ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணார். அந்த அசுத்தாவி அந்த சகோதரி விட்டு விலகுனாலும் அந்த சகோதரி அடுத்த கொஞ்ச நாட்களுக்குள் மறித்தே போய்விட்டார். நல்லா கவனிக்கணும். ஓ சூத்திரம், கர்த்தர் நம்மை பிரித்து விடுகிற இடத்துக்கு கொண்டு வந்தார்னா நாம் அதுக்கு தடையா இருக்கக்கூடாது. நன்மை செய்கிறவர்களுக்கும் தான தர்மம் பண்ணுகிறவர்களுக்கும் உதவி செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்கிறவர்களுக்கு தடையா இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவர்களுக்கு உதவியாயிருங்க. இல்லையா, கர்த்தர் நல்லவே சொல்றோம், அமைதலா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப இந்த கருப்பு என்பது முதலாவது பிரித்து விடுகிற அனுபவம். அது அப்போஸ்தலனுடைய நாட்களில் நடந்ததை போல பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு ஊழியத்துக்காக பிரிக்கப்படுகிற அனுபவம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இரண்டாவதாக, இந்த கருப்பு என்பது எதை குறிக்கிறது? அந்த எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கு வேதம் சொல்லுகிறது, அந்த கருப்புக்கள் அங்கு எப்படி இருந்ததுனாக்கா நல்ல பதிந்திருந்தது. ஓசுத்திர வாசிக்கிறேன், கர்த்தர் நல்லவே, சிகப்பும் நீலமும் வெள்ளையும் கருப்புமான கற்கள் பதித்திருந்தது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த கற்பு என்று சொன்னால் சொல்கிறோம் பதித்திருக்கிற ஒரு அனுபவம். அதைத்தான் தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். அந்த பதித்திருந்தது என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? அதை குறித்து ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர். ஏசாயாவின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 51:7. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். அம்மா ஐயா கவனிங்க, கருப்பு என்பது இரண்டாவது பதித்திருக்கிற அனுபவத்தை குறிக்கிறது. அந்த பதித்திருப்பது என்பது என்ன? தேவனுடைய வசனத்தை இருதயத்திலே பதித்திருக்கிற முன்மாதிரியை காண்பிக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு திடீரென்று ஆண்டவர் வந்துட்டார். ஒரு சகோதரனை பார்த்து சொன்னாரு, உன் இருதயத்தை திறந்து காட்டு. இல்லாட்டி ஒரு சகோதரன் சொன்னார், உன் இருதயத்தை திறந்து காட்டு. அந்த இருதயத்தை திறந்து பார்த்தாக்கா அதுக்குள்ளதான் புலம்பல் இருக்கு, அதுக்குள்ளதான் கவலை இருக்குது, அதுக்குள்ளதான் வருத்தம் இருக்குது, அதுக்குள்ளதான் திருப்தி இல்லாத அனுபவம் இருக்குது, அதுக்குள்ளதான் ஒரே கருப்பு இருக்குது, கண்ட புகை இருக்குது, அதுக்குள்ளதே என்னென்னமோ இருக்குது. ஆனா ஆண்டவர் தேர்றாரு. இது நான் உண்டாக்குன இடம் அல்லவா? இது என்னுடைய இருதயம் இருக்க வேண்டிய இடம் அல்லவா? எங்க வசனத்தை எங்க தேர்றாரு? நிறைய பேருடைய இருதயத்துல வசனம் பதித்திருக்கப்படவில்லை. வசனம் பதிக்கப்பட வேண்டிய இடத்துல நையாண்டி பதிஞ்சிருக்குது,
ஏளனம் பதிஞ்சிருக்குது, கிண்டல் பதிஞ்சிருக்குது, நகைச்சுவை பதிஞ்சிருக்குது, உலகத்தின் பாரம்பரியம் பதிந்திருக்கிறது. இந்த கருப்பு என்று சொன்னால் அது பதிந்திருக்கிற அனுபவம். பதிந்திருப்பது என்றால் என்ன? செவுற்றோடு செவுரா ஒட்டி கொள்வது. அது சோத்திரம் நல்ல ஆழமாய் இருத்தி கொள்ளுவது. அதுதான் பதிந்திருத்தல். அவ்வளவு சீக்கிரத்தில் அது எடுக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளையின் இருதயத்துல என்னையா பதிஞ்சிருக்கணும்? நல்ல கிருபையின் வசனங்கள் பதிஞ்சிருக்கணும், நல்ல வெளிப்பாட்டின் வார்த்தைகள் பதிஞ்சிருக்கணும். ஓ சோத்திரம், கர்த்தருடைய ஆகமங்கள் 66, ஆதியாகவும் யாத்திராகவும் லேவியாரும் என்னாகவும் உபாகமும் என்று சொல்லி வரிசையாய் சொல்லக்கூடிய 66 ஆகமங்கள் இருதயத்திலே பதிந்திருக்கணும். ஓ 4 சுவிசேஷங்களாகிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற சுவிசேஷங்கள் பதிந்திருக்கணும். பாடல் புஸ்தகங்களாகிய சங்கீதம், நீதிமொழிகள், உன்னத பாட்டு பதிந்திருக்கணும். தீர்க்கதரிசன புஸ்தகங்களாகிய தானியேல், ஓசியா என்று சொல்லி எல்லாம் பதிந்திருக்கணும். இப்படி ஆவிக்குரிய காரியங்கள் இருதயத்துல பதிந்திருந்தால் உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கும் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீ இயேசுவுக்கு சரிக்கு சரி பதில் கொடுத்தா பாருங்க. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று இயேசு சொன்னோட அவ சொல்றா, ஆமா 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 ஆமா, எங்கு தொழுது கொள்ளும் காலம் வரும் எங்களுக்கு தெரியும், எங்க வேதம் எங்க நியாயப்பிரமாணத்தை சொல்லுதுன்றா. அப்புறம் ஜீவத்தை நீங்க இருக்குன்னாக்கா, ஆமா அது உம்மிடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியும்ன்றா. அப்ப அந்த ஸ்திரீக்கு வசனம் எப்படி தெரியுது பாருங்க, எவ்வளவு வசனத்துல தேறினவளா இருக்கா பாருங்க. அவ இருதயத்துல ஸ்தோத்திரம் வசனம் எவ்வளவு பதிஞ்சிருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். எத்தனை பேர் இந்த எக்ஸாம் அப்படின்ற டெஸ்ட்ல அட்டன் பண்ண விரும்புறீங்கன்னு எனக்கு தெரியல. முடிஞ்சா இன்னைக்கு ராத்திரி இரவுக்கு ஒரு ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க படுக்கையில போய் நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை 2ஆ பிரிச்சு பாருங்க. ஒண்ணு அவளுடைய வெளித்தோற்ற வாழ்க்கை, அவ எந்த ஊரு, கையில என்ன கொண்டு வந்தா, இயேசுட்டு அங்க கிணத்துல என்ன எடுக்க போனா, அப்ப அவ குடும்பம் என்ன, அவ எத்தனை பேருக்கு எத்தனை புருஷனுக்கு பொண்டாட்டியா இருந்தா, இதெல்லாம் வெளிப்பட வாழ்க்கை, அதெல்லாம் அப்படியே நோட் பண்ணுங்க. அப்புறம் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு நோட் பண்ணுங்க. அவ இயேசுட்டு என்ன பேசுறா, இயேசுவுக்கு என்ன பதில் கொடுக்கிறா, அவ பயன்படுத்தின வசனங்கள் என்ன, அவ சொன்ன வார்த்தைகள் என்ன, அது எத்தனை வேதத்துல இருந்தது, அவள் வார்த்தையினால் யார் யார் ரட்சிக்கப்பட்டாங்க, இதெல்லாம் படிச்சு பாருங்க. நீங்க 2ஆவது யோவான் 4ஆவது பிரிச்சு படிச்சு பார்த்தீங்கன்னா அவளுடைய வெளித்தோட்டத்தின் காரியத்தை விட அந்த ஸ்திரீனுடைய ஆவிக்குரிய காரியம்தான் அங்க கிட்டத்தட்ட 65% மேல இருக்கும். அந்த அளவுக்கு வசனத்துல பதிந்த ஒரு ஸ்திரீ. இன்னைக்கு நிறைய வீட்டுல பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லி கொடுக்கிறது கிடையாது. கருப்பு என்றாலே பதிந்திருத்தல், அது இறுக பிடிச்சுக்கும், அது நல்லா ஒட்டிக்கும், அது உறுதியா இருக்கும். எனக்கன்பானவர்களே, உங்க இருதயத்துல கர்த்தருடைய வசனம் நல்ல பதிகிற அனுபவம் இருக்குதான்னு பாருங்க. இல்லைன்னாக்கா குற்ற மனசாட்சியோடு இருக்காதீங்க. இன்னைக்கே வசனத்தை மனப்பாடம் பண்ண பழகுங்க, பிள்ளைகளை மனப்பாடம் பண்ண வையுங்க, நீங்கள் அதற்கு முன்மாதிரியா மாறுங்க. 3ஆவதாக இந்த கருப்பு என்றால் என்ன? இந்த கருப்பு என்பது எதை குறிக்கிறது? அதை குறித்து புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். புலம்பல் 2:18. ஓ கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் கண்ணீர் விடு. ஓ கர்த்தர் நல்லவன், இரவும் பகலும் கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழியை சும்மா இருக்க ஒட்டாதே. ஓ கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். இப்ப இந்த கருப்பு என்பது 3ஆவதாக எதை குறிக்கிறது? கண்ணீர் விடுகிற அனுபவத்தை குறிக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்.
எனக்கென்பான தேவ பிள்ளைகளே, அந்த கண்ணீர் விடுகிற அனுபவம் சாதாரணமானது கிடையாதுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அப்போ இந்த கருப்பு என்பது மூன்றாவதாக கண்ணீரின் அனுபவத்தை குறிக்கிறது. இந்த கண்ணீர்லயே பலவிதமான கண்ணீர் உண்டு. இங்க சொல்லப்படுகிற கண்ணீர் என்ன கண்ணீர் தெரியுமா? ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். லூக்கா சுவிசேஷம் ஸ்தோத்திரம் 19ஆம் அதிகாரம் 41வது வசனம். லூக்கா 19:41. அவர் சமீபமாய் வந்தபோது எருசலேம் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. அல்லேலூயா. கருப்பு என்பது மூன்றாவதாக கண்ணீரை குறிக்கிறது. இங்க சொல்லப்படுகிற கண்ணீர் ஆத்துமத்துக்காக வடிக்கப்படுகிற கண்ணீர், எருசலேமுக்காக வடிக்கப்படுகிற கண்ணீர், தேவனுடைய ராஜ்யத்துக்காக வடிக்கப்படுகிற கண்ணீர், அதுவும் இயேசுவின் கண்களில் வருகிற கண்ணீர். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். இங்க லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லுது, அவர் கண்ணீர் விட்டு அழுதார். இப்போ இந்த கருப்பு என்பது மெய்யான இருதயத்தின் ஆழத்தின் வியாகுலத்தை காண்பிக்கிறது. ஒரு காலத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாலே கண்ணீர் வரும். ஆலயத்துல உட்கார்ந்து செய்தியை கேட்டா கண்ணீர் வரும். நல்ல ஆவியில நிரம்பி யாராவது துதி ஸ்தோத்திர ஆராதனை நடத்திட்டா கண்ணீர் வரும். அதெல்லாம் கடந்த காலம், முந்தின காலம். ஆனா இன்னைக்கு ஜெபித்தாலும் கண்ணீர் கிடையாது, துதித்தாலும் கண்ணீர் கிடையாது, பிரசங்கம் கேட்டாலும் கண்ணீர் கிடையாது, கண்ணீரின் அனுபவமே கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு மாய்மால ஊழியங்களும் மேலோட்ட பிரசங்குகளும் பெருகி, நீ அழாதே, நீ கண்ணீர் வடிக்காதே, நீ சும்மா இரு, கண்களை துடைத்துக்கொள், கர்த்தரும் கண்ணீரை காண்கிறா, துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார், இப்படி சொல்லி 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 தேவ சமூகத்துல கண்ணீர் வடிக்கிற பழக்கம் இல்லாமல் போய்விட்டது. ஆண்டவரிடத்தில் அழுது ஜெபிக்கிற பழக்கம் இல்லாமல் போய்விட்டது. இயேசுவே கண்ணீர் விட்டார் என்று சொன்னால், எனக்கன்பானவர்களே, நம்முடைய பட்டணத்துக்காக நாம் அழ வேண்டாமா? இயேசு எருசலேம் நகரத்தை பார்த்துட்டு அழுதாரே, அந்த கட்டடங்களை பார்த்து அழுதாரே, ஐயோ எருசலேமே எருசலேமே, உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தால் நலமாயிருக்குமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளுவதை போல எத்தனையோ தரம் நான் உன்னை சேர்த்துக் கொள்ள பார்த்தனே, நீயோ செவி கொடுக்காமல் போய்விட்டானே என்று சொல்லி அவ்வளோ பெரிய எருசலேமே கோழி குஞ்சுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறான். அதை சொல்லி சொல்லி அழுகிறான். இதுதான் ஒரு தேறின விசுவாசின் அனுபவம். இதுதான் வளர்ந்த தேவ பிள்ளைகள் அனுபவம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த கண்ணீரின் அனுபவம் இல்லாம ஆத்துமாக்களை ரட்சிக்க முடியாது, பரலோகத்துக்கு யாரையும் கொண்டு வர முடியாது. கருப்பு என்பது மூன்றாவதாக நல்ல ஆத்துமத்தின் துக்கத்தின் கண்ணீரை காண்பிக்கிறது. எருசலேமுக்காக அழுவதை காண்பிக்கிறது. அந்த எருசலேமில்தான் இயேசு தன் ஜீவனையே கொடுத்தார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கருப்பு கல் என்பது முதலாவது பிரித்து விடப்படுகிற அனுபவம். கருப்பு கல் என்பது இரண்டாவதாக உறுதியாய் பதிந்திருக்கிற அனுபவம். கருப்பு கல் என்பது மூன்றாவது அழுகிற ஜனத்துக்காகவும் அழுகிற நகரத்துக்காகவும் ஆத்துமபாரத்தோடு கண்ணீர் வெடிக்கப்படுகிறதை காண்பிக்கிறது. நான்காவதாக இந்த கருப்பு கல் எதை குறிக்கிறதா இருக்கிறது? சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தாக்கா, சகரியா 6:6, ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின, வெண்மையான குதிரைகள் அவைகளின் பின்னாலே புறப்பட்டு போயின, புள்ளி புள்ளியுமான குதிரைகள் தென் தேசத்துக்கு புறப்பட்டு போயின. எங்கு பார்க்கிறோம், இந்த கருப்பு என்பது நான்காவதாக எதை குறிக்கிறது? பூட்டப்பட்ட அனுபவம். பூட்டப்பட்ட அனுபவம்.
எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படியானால் இந்த சோத்திரம் கர்த்தர் அல்லவே, இந்த பூட்டப்பட்ட அனுபவம் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த பூட்டப்பட்டிருக்கிற அனுபவம் எதை விவரிக்கிறதா இருக்கிறது? இந்த பூட்டப்பட்டதை குறித்த ஒரு காரியம், ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர். யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவான் 20:26. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. ஓ சோத்திரம். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. பூட்டப்பட்ட கதவுகளுக்குள் ஆண்டோடைய வார்த்தை வருது. என்ன வருதுன்னா, சமாதானம் என்கிற வார்த்தை வருகிறது. அப்போ இந்த கருப்புக்கள் என்பதை பூட்டப்படுகிற அனுபவம். அது எதனால் பூட்டப்படுகிறது? இங்கு சீசர்கள் என்கிற அப்போஸ்தலர்கள் பயந்து போய் கதவை பூட்டிக்கிட்டாங்க. அப்போ இன்னைக்கு நிறைய பேருடைய ஜீவியோ பயத்தினால பூட்டப்பட்டு இருக்கிறது, கவலையினால பூட்டப்பட்டு இருக்கிறது, மற்றவருடைய அரட்டல் உருட்டலை பார்த்து பூட்டி கொண்டிருக்கிறார். கருப்புக்கல்லே, கருப்புக்கல்லே, நீ பூட்டப்பட்ட அனுபவத்துல இருந்தாலும் உனக்கு நடுவே உன் தேவனாகி நான் வருகிறேன், உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த பூட்டப்பட்ட அனுபவம் கிறிஸ்துவின் சமாதானம். உலகம் தரக்கூடாததும் உலகம் உங்களை விட்டு எடுக்க கூடாததுமான அந்த மாபெரும் சமாதானம் தான் இந்த கருப்பு கல்லின் பூட்டப்பட்ட அனுபவம். உங்களுக்கு தெரியுமா, சில ஜெபத்துக்கு போவாங்க, சில ஆராதனைக்கு போவாங்க, சில ஊழியத்துக்கு போவாங்க, சில கூட்டத்துக்கு போவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனா வாழ்க்கையில நிம்மதி இல்லாம அலைவாங்க. ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஆலயத்துக்கு போக உரிமை இருக்காது, ஜெபம் பண்ண பெர்மிஷன் இருக்காது, பைபிளை வெளிப்படைய வைக்க அலோடு இருக்காது. ஆனா அவங்க கர்த்தரோடு இருப்பாங்க. ஆனா அவங்கள்ட்ட போய் பேசுனீங்கன்னா சிரிச்ச முகத்தோடு, மலர்ந்த முகத்தோடு கிறிஸ்துவின் அன்பை பொங்கி பொங்கி பேசுவாங்க. ஏன்னாக்கா அவங்க ஒடுக்கப்பட்ட இடத்திலும் கிறிஸ்துவின் சமாதானத்தினால் நிறைந்திருக்கிறார். பூட்டப்பட்ட இடத்துல கிறிஸ்துவோடு வாழ்கிறார்கள். இதுதான் சத்தியம். வெளியில ஊழியம் செய்யற எல்லாரும் கர்த்தர் நல்லவன், ரொம்ப நிம்மதியா இருக்கிறாங்க, ரொம்ப வல்லமையா இருக்கிறாங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஊழியத்துக்கு போயிட்டு வந்துட்டு கதறி அழுகிறவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஐயோ வியாதிப்பட்டு துக்கப்பட்டு படுத்த படுக்கையிலே, மரண படுக்கையில போய்விடுகிற எத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் எங்கேயுமே போக முடியாம அடைப்பட்டு தடைப்பட்டு பூட்டப்பட்டு இருக்கிற பலர் கர்த்தருக்காக கம்பீரிக்கிறவர்களா இருக்கிறார், கர்த்தருக்காக ஆராதிக்கிறவர்களா இருக்கிறார்கள். இங்க சீசர்களும் பூட்டப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க. ஐயா, அவங்களுக்கு தான் கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். உங்க இருதயம் பூட்டப்பட்டிருக்குதா? உங்க நன்மையின் கதவு பூட்டப்பட்டிருக்குதா? உங்க ஊழியம் பூட்டப்பட்டிருக்குதா? கவலைப்படாதீங்க. அது நீங்க கருப்பு போல இருந்தாலும், கருப்பு கல்லா இருந்தாலும், உங்களுக்கும் சமாதானத்தை கூற வைக்கிற இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியின் சுவிசேஷ பாதங்கள் இதோ இன்றைக்கு ராத்திரியிலே உங்களுக்கு உள்ளே வருகிறது. இயேசுவே வருகிறார், அவரே உங்களுக்கு சமாதானத்தை சொல்லுகிறார். அப்போ இந்த கருப்புக்கள் என்பது கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான்காவதாக பூட்டப்பட்ட அனுபவம். ஐந்தாவதாக இந்த கருப்புக்கள் என்பது எதை காண்பிக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 6:5. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கருப்பு என்பது ஐந்தாவதாக
எதை குறிக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 6:5 சொல்லுகிறது, 3ஆம் முத்திரையை உடைத்த போது. அப்போ இந்த கருப்பு என்பது எதை குறிக்கிறது? உடைக்கப்படுகிற அனுபவத்தை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அந்த உடைக்கப்படுகிற அனுபவம் அது எப்படி உடைக்கப்படுகிறது? ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 3ஆம் முத்திரையை உடைத்த போது. இந்த முத்திரை என்பது என்ன? ஒருவராலும் எடுக்க முடியாத சீல், ஒருவராலும் எடுக்க முடியாத தாழ்பால். ஆனால் தேவன் வரும்போது அந்த முத்திரையை உடைக்கிறார். இந்த முத்திரையை உடைப்பதற்கு அங்கு தங்கம் தேவையில்லை, வைடூரியம் தேவையில்லை, கோமேதகம், மாணிக்கம், மதுமராகம் எதுவும் தேவையில்லை. ஒண்ணு போதும். இந்த கருப்பு கல் இருந்தால் போதும், முத்திரையை உடைத்து விடலாம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கருப்பு கல் முத்திரையை உடைக்கிறது என்பது எதை காண்பிக்கிறது? நீங்க யார அற்பமா நினைக்கிறீங்களோ, யார அவலட்சமா நினைக்கிறீங்களோ, யார பொருட்டில் நினைக்கிறீங்களோ அவர்கள் தான் கருப்புக்கள். அவர்களை கொண்டு கர்த்தர் முத்திரையை உடைக்க வல்லவராயிருக்கிறார். அவர்களை கொண்டு கர்த்தர் கதவை திறக்க வல்லவராயிருக்கிறார். அவர்களை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். உங்க கண்ணுக்கு அற்பமானவர்கள், எளிமையானவர்கள், தேவனுடைய பார்வையிலே கனம் பெற்றவர்களாயிருக்கிறார்கள், விலையேற பெற்றவர்களாயிருக்கிறார்கள். ஐயா, கர்த்தர் நல்லவே. ஒரு குருடனை எவ்வளவு கேவலமா ஒரு ஜனம் பேசும் என்பது, ஒரு குருடனை எவ்வளவு கேவலமா ஒரு ஜனம் பேசும் என்பது யோவான் 9ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஆனா அதே காலத்துல ஒரு குருடனை ஆண்டவர் கேவலமா பேசல, அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி, நீ உன்னை என்னத்தை விரும்புகிறாய் என்று கேட்டு அவன் கண்களுக்கு செதில்களை விளைவைத்து அவன் குருட்டுத்தன்மையை மாற்றி அவனை கர்த்தர் பார்வையடைய செய்து எல்லாருக்கும் சாட்சியாய் நிறுத்தினார். யார் யாரெல்லாம் நீ பிச்சைக்காரன், நீ குருடன், நீ கருப்புன்னு சொன்னாங்களோ, அந்த கருப்பாகிய பர்த்திமேயு குருடன்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் சுவிசேஷத்தின் மனுஷனாய் கர்த்தர் பேச வைக்கிறார். அப்படியானால் இந்த உடைக்கப்படுகிற கருப்பு எதை குறிக்கிறது? அற்பமாய் நினைக்கப்படுகிற, தாழ்த்தப்பட்டவர்கள் நினைக்கப்படுகிற, அவலட்சணமாய் நினைக்கப்படுகிறவர்களை ஆண்டவர் உயரத்தில் வைக்கிறதை காண்பிக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 113ஆம் சங்கீதம் 7-8வது வசனம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார வைக்கிறார். நீங்கள் கருப்பா, கருத்து போனீர்களா, ஒதுக்கப்பட்டீர்களா, சிறியவர்களா இருக்கிறீர்களா, எளிமையானவர்களா இருக்கிறீர்களா, உங்களை தான் ஆண்டவர் ஜனத்தின் நடுவே பிரபுக்கள் மத்தியிலே உயர்த்தி வைக்க போகிறார். உடைக்கப்பட்ட கல்லே, உடைக்கப்பட்ட கல்லே, நீதான் கிறிஸ்துவுக்காக நொறுக்கப்பட்ட கருப்புக்கள், நீதான் தேவனுடைய ராஜ்யத்தை அலங்கரிக்கிற கருப்புக்கள். கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. கடைசியாய் இந்த கருப்பு என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, கருப்பு கம்பளியை போல கருத்து போனது, கருத்தது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சோத்திரம், இந்த கருத்து போகிற அனுபவம், கருப்பு என்பது 6வதாக எதை காண்பிக்கிறது? அது கருத்து போன அனுபவத்தை குறிக்கும். கருகருத்து போகிறதை குறிக்கும். இந்த கருகருத்து போகிற கருப்பு என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? அருமையான ஒரு வசனத்தை வாசித்து சொல்லி முடிக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்தல் 6:12. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இந்த பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல
கருத்தது, சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று. அப்படியானால் இந்த கருத்து போகிற கருப்பு எதை குறிக்கிறது? கிறிஸ்துவின் கடைசி காலத்தை குறிக்கிறது. எனக்கன்பானவர்களே, ஆதியிலே ஆரம்பித்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆரம்பித்த அந்த கருப்பு கடைசி வரைக்கும் வரும். அது கடைசியா சந்திரனையும் கருத்து போக பண்ணக்கூடியது, சூரியனிலும் கருப்பு புள்ளி விளை வைக்கக்கூடியது. அப்படியானால் இந்த 6வது கருத்து போகிற அனுபவம் கிறிஸ்துவின் கடைசி வருகையையும் கடைசி காலத்தையும் உலகத்தின் முடிவை காண்பிக்கிறது. கடைசி காலத்திலே நிறைய பேருடைய முகநாடி கருகருத்து போகும், நிறைய பேருடைய இருதயங்கள் சோர்ந்து போகும், நிறைய பேருடைய ஆவி கலங்கி போகும். ஆனால் சோத்திரம், எஸ்தரின் அரண்மனையில் இருந்தே அந்த கருப்பு கல்லை போல நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த உலகம் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் உலகத்தை மேற்கொள்ளுவீர்கள். கர்த்தர் உங்களை சாட்சியாய் வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த கருப்பு கல்லை குறித்த இன்னொரு கடைசி 7ஆவதா ஒரு குறிப்பு சொல்லுது. அந்த எஸ்தர் 1:6 வாசிச்சீங்கன்னா கருப்பு கல் என்று சொல்லப்படல, கருப்பு கற்கள் அப்படின்னு சொல்லு, கருப்பு கற்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியானால் இந்த கருப்பு கற்கள் என்றால் என்ன? இந்த கற்கள் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கற்களை குறித்த ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டதாக. 7ஆவதாக யாத்திரையாகமம் 28ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாத்திரையாகும் 28-21. இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே 12 அவருடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டவைகளுமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ இந்த கருப்பு கல் அப்படின்னு பைபிள் சொல்லாம கருப்பு கற்கள் அப்படின்னு சொல்லுது. அந்த 7ஆவதாக அந்த கற்கள் என்பது எதை குறிக்கிறது? இஸ்ரவேலின் நாமங்களை குறிக்கிறது. இந்த இஸ்ரவேலின் நாமம் எங்க போய் முடிகிறதுன்னா, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் குடியிருப்பான். அப்படியானா ஆண்டவர் எல்லாத்துக்கும் பேர் வச்ச மாதிரி இந்த கல்லுக்கும் கருப்பு கற்கள் என்று பெயர் வைத்திருக்கிறார். அவர் அந்த பேரை வச்சதுனாலதான் நாம் இதை இன்றைக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த கருப்பு கல்லா இருந்தாலும் அது இஸ்ரவேலுடைய நாமங்களையும் இஸ்ரவேலின் கோத்திரங்களை குறிக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கை கருப்பா இருந்தாலும் அதை தேவன் மகிமையாய் மாற்றி அந்த இஸ்ரவேலின் கோத்திரத்திலே இஸ்ரவேலின் வம்சத்திலே உங்களை ஒரு அரண்மனையில் இருக்கிறதானே கருப்பு கற்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. தகப்புக்கும் வெள்ளிக்கும் வெள்ளைக்கும் இளநீலுக்கும் பஞ்சுக்கும் நடுவிலே உங்களை கர்த்தர் நடுவாய் வைத்து உங்களை ஜொலிக்க பண்ணுவார், உங்களை மகிமைப்படுத்துவார். நீங்க எல்லாராலும் போற்றப்படுவீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை, ஒரு நாளும் மாறாது. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்டிராத ஒரு கல்லை குறித்து, கருப்பு கல்லை குறித்து இவ்வளவு சத்தியத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். 6 சத்தியத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். மொத்தம் 11 சத்தியங்களை வைத்திருக்கிறேன். அதுல 6 காரியத்தை, மொத்தம் கற்கள் 7 சத்தியத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமம் Agad the dog, 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 bala 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 dia. Oh ya shagad the dog, kat kat bala 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 bala. Nandri bidave, nandri bidave, nandri bidave. Sotro. Amen. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான தினத்திருவே,
தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கற்களை குறித்து காண்பிக்கிறது. இன்றைக்கு கருப்பு கல்லை குறித்து நாங்கள் அறிந்திராததும் தெரிந்திராததும் கேட்டிராததும் தெரிந்து கொள்ள வேண்டியதும் அறிந்து கொள்ள வேண்டியதும் கற்றுக்கொள்ள வேண்டியதுமான பல காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக இது எங்க ஆண்டவரே அந்த கருப்புக்குள் பதிந்ததாய் இருப்பதை போல வசனத்தை எங்க இருதயத்துல பதித்து இந்த கருப்புக்குள் இவ்வளவு மகிமை வைத்திருக்கிறதே, அது இன்னும் நாங்கள் விவரிக்க அதன்படி ஜீவிக்க உதவி செய்யும். அந்த கற்கள் என்பது இந்த இஸ்ரவேல் கோத்திரோட நாமங்களை குறிக்கிறதே, எங்களையும் ஆண்டவரே கர்த்தருடைய பலத்த நாமத்துக்குள் அடைத்து வைத்துக் கொள்ளவீராக. நல்ல சாட்சி கேட்க உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.